விஜய் டெல்லிக்கு போன நேரத்தில் பனையூருக்கு எம்எல்ஏக்களை அழைத்த புசி. நாங்களோ எங்கள் கட்சியை சார்ந்தவர்களோ யாரும் தவறு செய்ய மாட்டார்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கும் நிலையில கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த கூட்டத்தில் கட்சியின் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கிருக்காங்க. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து வரும் நிலையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதத்தை நிறைவு செய்திருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றிய கட்சி தற்போது நிர்வாக ரீதியாக பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறது. ஆட்சியின் முதல் மாதத்திலேயே எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வராங்க. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக தரப்பிலிருந்து அரசின் செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து கேள்விகளை எழுப்பப்பட்டு வருகின்றன. புது சினிமாவை திருட்டு வச்சு கொடுத்தவர், ஜோசியத்தால கேன்சர் சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவர், ஆர்எஸ்எஸ் சேர்ந்து காக்கி டோஸ் போட்டுவர், வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எங்களை குறித்து போனவர். இவங்க எல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சர் தெரியாது. தமிழக வெற்றி கழகம் இருப்பினும் தமிழக வெற்றி கழக அமைச்சரவை மற்றும் எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் அரசியல் மற்றும் நிர்வாக அனுபவம் குறைந்த புதிய முகங்கள் என்பதால அவர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கருத்தும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் நிலவி வருது. இந்த சூழலில் கட்சி மற்றும் அரசின் செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தில் பனையூரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நாளை மாலை 3 மணிக்கு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. புசி ஆனந்த் முதல்வர் விஜய் தற்போது டெல்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் சந்திப்புகளில் ஈடுபட்டு வரும் நிலையில அவரது சார்பில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கூட்டத்தை முன்னெடுக்கிறார். இந்த கூட்டத்தில் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது. எம்எல்ஏக்கள் கூட்டம் கடந்த ஒரு மாத காலத்தில் அரசின் செயல்பாடுகள் குறித்து மக்களிடமிருந்து கிடைத்துள்ள கருத்துக்கள், எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் நிர்வாக ரீதியான சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் அரசின் திட்டங்கள் மக்கள் மத்தியில் சரியான முறையில் சென்றடைவதை உறுதி செய்வது குறித்தும் ஆலோசனை நடைபெற வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்குது. மேலும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதல்களும் வழங்கப்படலாம் என கூறப்படுது. குறிப்பாக பொதுமக்களுடன் தொடர்பு வலுப்படுத்துவது, தொகுதிகளில் நேரடி ஆய்வுகளை அதிகரிப்பது மற்றும் மக்கள் குறைகளை விரைவாக தீர்ப்பது போன்ற அம்சங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்படலாம் என்று பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாவேகா எம்எல்ஏக்கள் இதற்கு முன்பும் புசி ஆனந்த் தலைமையில் பல ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு. குறிப்பாக தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தாவேகா எம்எல்ஏக்களுடன் அவர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். தற்பொழுது நடைபெறவுள்ள இந்த கூட்டம் ஆட்சியின் முதல் மாத செயல்பாடுகளை மதிப்பீடு செய்யும் முக்கிய அமர்வாக பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழக அரசு மீது மக்கள் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்துள்ள நிலையில அந்த நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான திட்டங்கள் மற்றும் எதிர்கால செயல்பாடு வரைமுறைகள் இந்த கூட்டத்தில் வகுக்கப்படலாம்னு கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்குது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.